இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல திட்டங்கள்லாம் நம்முடைய நிதி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் நல மக்களும் பழங்குடியின மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி அளிக்க வேண்டும் என்பது, பொது பாதுகாப்பு. இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கலாம் ஒரு வன்மம் இருக்கு. அவங்கெல்லாம் என்னுடைய ஆலோசனையா என்ன சொல்லியிருக்கேன்னா, உளவியலா அவங்களுக்கு ஒரு முகாம் நடத்தி கவுன்சிலிங் கொடுக்கணும், உளவியல் பயிற்சி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சிறிய வயதிலேயே சாதிய வன்மம் இருக்கக்கூடாது. அதற்கு பிரச்சனை என்னன்னா உளவியலா நம்ம பயிற்சி கொடுக்காதது. அப்ப உளவியலா அந்த பயிற்சியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அக்கறை பட்டியலின மக்கள் மேலேயும் மலைவாழ் மக்கள் மேலேயும் அவர்கள்லாம் ரொம்ப அக்கறை, அதனால கலந்துக்கலாம். இன்னொன்னு, நேற்று விஜயோட பொதுக்குழுவில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா அடுத்த ஆண்டு தேர்தலில் தமிழக கட்சிக் கழகம் திமுக தான் இருக்கும் போட்டி அப்படின்னு ஒரு நிர்ணயிக்க. மீதி இருக்கிற கட்சியெல்லாம் எங்க போகும்? ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, கொஞ்சம் பொறுமையா வரணும். அதான் என்னுடைய அட்வைஸ். அவசரப்பட வேண்டாம். ஆனா அதே மற்ற கட்சிகள்ல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிக்கல. ஆனா போட்டிங்கிறது நேத்திக்கு நான் சொன்னேன். இப்ப மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. எங்க இருக்கு மன்னர் ஆட்சி? நேற்று விமர்சனம் செஞ்சிருக்கேன். எல்லா கட்சிக்கும் ஒரு பாடம் எடுக்கிற வேண்டிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு 140 வயது. இந்த தேசத்தில் முதுமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சி, 140 வயது உடைய கட்சி. 140 ஆண்டுகளா மக்கள் பணியில் இருக்கு. எங்களுக்கு போயிட்டு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம். ஒன்று. இரண்டாவது, மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. இப்ப குடியாட்சியா முடியாட்சியா? இங்க நடக்கிறது குடியாட்சி. முடியாட்சியெல்லாம் போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை உச்சரிக்கிறதே சங்கடமா இருக்கு. அப்படிலாம் பேசக்கூடாது. அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்கன்னா அது வேற. பட் ஒரு கட்சியுடைய தலைவர் இது மன்னர் ஆட்சி, இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படி வர்ணிக்கிறதும் பேசுறதும் தவிர்க்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை.